சத்தியமாக இன்றைக்கி நடந்த மாதிரி என்றைக்குமே நடக்கக்கூடாது. பார்த்திங்கன்னா இந்த பேக்கெட்டில் உங்களுக்கு தெரியும் 99 காம்போ வந்து நான் போட்டிருந்தேன். ஆக்சுவலாக வந்து ஒரு கஸ்டமர் வந்து வந்திருந்தாங்க. அவங்க பாய் ஃப்ரெண்டோட வந்திருந்தாங்க. வந்துட்டு இதை பை பண்ணிவிட்டு எல்லோ கலர் பை பண்ணிவிட்டு என்ன கேட்டாங்கன்னா, இதில் என்னென்ன ப்ராடக்ட் இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இந்த மாதிரி 99க்கான ஒர்த்தான ப்ராடக்ட் இருக்கும், அந்த பிக் சைஸு ஸ்மால் சைஸ் எல்லாமே இருக்கும்னு நான் சொன்னேன். அவங்க அங்கேயே பிரித்து பார்த்தாங்க. பாருங்கள், அவங்க பாய் ஃப்ரெண்ட் வந்து ஜிபே பண்ணுறதுக்கிட்டையும் இவங்க பிரித்து பார்த்தாங்க. இது எப்படி 99 ப்ராடக்ட் வரும், இதெல்லாம் பாருங்கள் கம்மியாக தானே இருக்குது 99 சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் என்கிட்ட ஆர்கியூ பண்ணுறாங்க. ஏன் பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியல. நானும் எக்ஸ்பிளைன் பண்ணி அதை தனித்தனியாக ஒன்று நான் சொல்லிட்டேன். இப்போ அந்த பிக் சைஸாக இருக்குது, அது வந்து 20 10 வைங்க, 20 கூட வேணாம். 10 வச்சா கூட எத்தனை ப்ராடக்ட் இதில் இருக்குது. இது நீங்கள் சொல்லுங்கள், இது 99 ருபீஸ் வருமா வராதான்னு. இங்கேருந்து நாங்கள் வந்து லாங்காக ட்ராவல் பண்ணி போய் ப்ராடக்டை கொண்டு வந்து அதில் நாங்கள் செலவு பண்ணுற அந்த காசு கூட, இப்போது பை பண்ணுற காசு எடுக்கலனாலும் அட்லீஸ்ட் நாங்கள் இங்கேருந்து வண்டி சார்ஜ் செலவு பண்ணிட்டு போகிறோம்ல, அந்த காசாவது நாங்கள் எடுக்கணும் இல்லைங்க. அது கூட முடியலன்னா எப்படி? அவ்வளோ நேரம் ஆர்கியூ பண்ணி அதுக்கப்புறம் அந்த அண்ணா வந்து சரி ஓகே சாரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பே பண்ணிட்டு போயிட்டாங்க. இருந்தாலும் அந்த கொஞ்சம் நேரம் ஆர்கியூ என்னை ரொம்ப உடச்சிருச்சு. என்ன சொல்கிறேன்னு தெரியல. இதுவே இவங்க ஒரு பெரிய ஷாப் போய் இந்த மாதிரி ஆர்கியூ பண்ண முடியுமா, இல்லை இப்படி தான் பேச முடியுமா? நாங்கன்னா மட்டும் இவங்களுக்கு என்ன இவ்வளோ வந்து ஒரு கேவலமாக எனக்கு புரியவே இல்லை. ஏன் ரோட் சைடு ஸ்டால் போட்டால் எங்களுக்கு மரியாதை தேவையில்லையா? இவ்வளோ ஆர்கியூ அவங்க பேசுனது கொஞ்சம் எனக்கு கஸ்டமருங்கிறதுனால எதுவும் பேசக்கூட முடியலங்க. நீங்களே சொல்லுங்கள், இது வேர்த்தா இல்லையான்னு நீங்களே சொல்லுங்கள்.